நீங்கள் யங்ஸ்டராக இருந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் டாக்டர் சொல்லிட்டாரா? ஐயோ எப்படி தழும்பெல்லாம் நம்ம வயிறெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாயிருன்னு பயப்படுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. கார்லெஸ் சர்ஜரி அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு சர்ஜிக்கல் டெக்னிக் பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் என்கிட்ட வரும்போது அது கால் பேடர் சர்ஜரி, அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன், ப்ளஸ் சில ஆப்ரேஷன்ஸ் வயிறில் பண்ணும்போது மேரேஜ் ஆகாதவங்க ஆர் யங்ஸ்டர்ஸ் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் அவங்க அப்டமன் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அவங்க தே ஆர் வெரி கான்ஷியஸ் அபவுட் தர் பாடி ஷேப் கான்டூர் அப்படின்றவங்க, டாக்டர் எனக்கு சர்ஜரி பண்ணும்போது எனக்கு ஸ்கார் தான் பயம், அது அசிங்கமாக தெரியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் கார்லெஸ் சர்ஜரி. நாங்கள் எங்களுடைய மெடிக்கல் டேர்மில் சிங்கிள் இன்சிஷன் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிக்கு முன்னாடி ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு இருந்த காலத்தில் ஒரு பெரிய தழும்பு இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு பெருசாக ஓப்பன் பண்ணுறோமோ அவ்வளோ பெரிய சர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. அதன் பிறகு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்ததுக்கப்புறம் இட்ஸ் கால் கீஹோல் சர்ஜரி. சின்ன சின்ன ஹோல் வழியாகவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள அப்டமனுக்குள்ள செலுத்தி அது வழியாகவே கேன்சர் முதற்கொண்டு பெரிய ஆப்ரேஷன் முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதனுடைய ஒரு ஐசிங் ஆன் த கேக் மாதிரி தான் இருக்கிறது தான் இந்த கார்லெஸ் சர்ஜரி. இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது சின்ன சின்ன ஒரு 5 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் சம்டைம்ஸ் 10 மில்லிமீட்டர் ஹோல்ஸ் போடுவோம். அது சில பேர்த்துக்கு அது கூட வேண்டாம், எனக்கு தழும்பே இருக்கக்கூடாது, நான் உத்து பார்த்தா கூட ஒரு சின்ன கீறல் கூட என் வயிற்றில் இருக்கக்கூடாது டாக்டர் அப்படின்னா இதுதான் கார்லெஸ் சர்ஜரி. இது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் பெல்லி பட்டன், நேவல் சொல்லக்கூடிய அந்த தொப்புள் பகுதியில் சின்ன சின்ன ஹோலா, அந்த தொப்புளுடைய உள்பகுதியில் சின்ன சின்ன ஹோல் நமக்கு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போற ஹோல்ஸ் போட்டு அது வழியா லேப்ரோஸ்கோபிக் கருவிகள் இதுக்குன்னு ஸ்பெஷல் லேப்ரோஸ்கோபிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது மூலியமா நம்ம காமனா பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாமே பண்ணலாம். அது கால்பேடர் ஸ்டோன் ரிமூவல் ஆகட்டும், அப்பெண்டிக்ஸ் இன்ஃபெக்ஷன், ஃபண்டோப்ளிகேஷன், ஈவன் சில கேன்சர் சர்ஜரிஸ்லேருந்து எல்லா சிம்பிள் டு மேஜர் சர்ஜரியை நம்ம கார்லெஸ் சர்ஜரி மாதிரி அந்த நேவல் யூஸ் பண்ணி, பெல்லி பட்டனை யூஸ் பண்ணி, அதில் இருக்கக்கூடிய தழும்பை யூஸ் பண்ணியே நம்ம சர்ஜரி பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, எல்லா ஸ்காருமே தொப்புள்ளியே அடங்கிடும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அம்பிளிகஸ்ன்னு சொல்லக்கூடிய தொப்புலே ஒரு ஸ்கார் தான். நம்ம அம்மா வயிற்றில் இருக்கும்போது அது வழியாக தான் நமக்கு ஃபுட் எல்லாம் போகும். அது நம்ம பிறக்கும்போது அது அப்படியே அமுங்கி அது தழும்பாக மாறிடும். அந்த தழும்பு யூஸ் பண்ணியே நம்ம சர்ஜரி பண்ணுறதுனால வேறு எந்த இடத்துலையுமே கீறல் இருக்காது, ஒரு சின்ன நிக் இருக்காது. ஸோ சர்ஜரி பண்ணி ஒரு வாரம் கழித்து பார்த்தா சர்ஜரி பண்ண மாதிரியே தெரியாது. ஈவன் லேப்ரோஸ்கோப்பியில் வரக்கூடிய சின்ன தழும்பு கீறல் கூட இந்த கார்லெஸ் சர்ஜரியில் இருக்காது. இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ், டீனேஜ் பீப்புள் ஆர் அன்மேரிட் பீப்புள், ரொம்ப அவங்க கான்சியஸ் அபவுட் தர் பாடியில் ஒரு கான்டூர் மாறவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க, தழும்பே வரக்கூடாதுன்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த ஒரு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை அவங்க ஆப்ட் பண்ணலாம். அதுக்கான ஒரு டெக்னிக் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அதனால யாரும் சர்ஜரி பண்ணால் பெரிய தழும்போ சின்ன தழும்போ இருக்கணும்னு வேண்டவே வேண்டாம் நினைக்கிறவங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஆப்ஷனாக பயன்படுத்திக்கலாம். திஸ் இஸ் கால் கார்லெஸ் சர்ஜரி. அகெயின் மெடிக்கல் டேர்மில் சிங்கிள் இன்சிஷன் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. இட்ஸ் அ பூன். கண்டிப்பாக இது சர்ஜரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாகவே இது நான் சொல்லுவேன். ஸோ யாருமே குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் சர்ஜரினா பயப்பட வேண்டாம், தழும்புனா பயப்பட வேண்டாம். தழும்பே இல்லாமல் சர்ஜரி பண்ணக்கூடிய டெக்னிக் வந்தாச்சு, பயப்படாதீங்க.